வணக்கம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் பயணித்த சொகுசு வாகனம் புத்தளம் கரவலவெஸ்பல பகுதியில் வைத்து நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் மாகாண சுகாதார பணிமனையில் சந்திக்க உள்ளார்கள். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்டம் செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளனர். இந்த தகவலை வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கபில்டன் போல் ஊடகங்களில் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் சோழர் பாவனைக்கான அனுமதிகள் வழங்கலில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை அடுத்து குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சரின் செயலாளரை ஜனாதிபதி செயலகம் பணித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியால் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கிவிட்டு கட்சி அங்கத்துவத்தை சஜித்துக்கு மீள வழங்குவதற்கு தயார். நாட்டை மீட்கும் பயணத்தில் அவர் இணையலாம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.